ஒரு மாரி லோக்கல் லேடியா பேசி நடிக்கிறது எப்படிக்கா அது முடிஞ்சது? இது காரணம் தியேட்டர். நான் வந்து ஒரு 20 வருஷமா தியேட்டர் ஆர்டிஸ்ட், தியேட்டர் பெர்ஃபார்மர். ம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு எந்த ரோலும் வந்து குடுத்தா, அத எப்படி எப்படி பெஸ்ட்டா பண்ணலாங்கிறதுல தான் எங்களோட முயற்சி இருக்கும். ஓகே. ஸோ அதனால நான் 11வதுலேருந்தே நடிச்சிட்டு இருக்கேன் நாடகங்கள்ல, மேடை நாடகங்கள்ல. 11ஆம் கிளாஸ்ல இருந்தா 11 ஆமா. வயசுல இருந்தா? 11த் 11த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட்ல மேடை இருந்து. நாடகங்கள் பண்றேன். ஓ! ஸோ அதனால வந்து எனக்கு அது வந்து ரொம்ப புடிச்சு செஞ்ச விஷயம். காலேஜ்ல என்ன கல்ச்சுரல்ஸ்லடா போலான்னு எல்லாத்துலயும் போய் தலைய நெனச்சிட்டு இருந்த காலகட்டத்துல, நம்மளுக்கு என்ன வருது? ஆக்சுவலி என்ன வருது? எல்லாத்துலயும் போய் சேர்ந்துக்கிறியே என்ன? ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், அது என்னென்னமோ பண்ணுவேன். அப்புறம் வந்து "நீ ஏன் தியேட்டர் பண்ணக்கூடாது?" அப்படின்னு என்னோட ப்ரொஃபசர்ஸ் அப்ப கேட்டாங்க. "என்ன ஓகே. தியேட்டர்னா என்னன்னா நடிக்கணும்" ம். அப்படின்னு. சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. நடிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு ஒரு உள்ளுக்குள்ளேருந்து ஒண்ணு ஒண்ணு சொல்லும்ல, "காயத்ரி இதுல நீ பெஸ்ட்டா இருப்பியோ! ட்ரை ஆ. பண்ணி பாரேன். இன்னும் கொஞ்சம் முயற்சி எடு" அப்படின்றப்போ, அந்த மாரி ஒரு குரல் கேட்டப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நடிச்சு முடிச்சு ஒரு ஒரு ப்ளே ஒரு ரிஹர்சல் பண்ணி முடிச்சோனே ரொம்ப திருப்தியா இருக்கும். "ஏய் என்னமோ இருக்குடா இதுல" அப்படின்னு. சரி இனிமே நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். தியேட்டர்ல தான் நம்ம கவனம் முழுக்க இருக்க போகுது அப்படின்னு அப்ப ஆரம்பிச்சது. அப்படியே தொடர்ந்து இப்ப சென்னைக்கு வந்தேன். 21 வயசுல கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் லாலா காலேஜ்ல இருக்கிறப்பயும் தியேட்டர்னா போய் எதேதோ சொல்லுவாங்க. "நீ வந்து யுஜி பண்ண வரல, நீ பிஹெச்டி பண்ண வந்திருக்க, எம்பில் பண்ண வந்திருக்க, போய் போய் அங்க நிக்காத." "சார் சார் சார் விடுங்க சார் சார். ஒரே ஒரு நாடகம் சார் நடிச்சுக்கிறேன் சார்" அப்படின்னு. ஸோ அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து வந்து டாக்டரேட் முடிச்ச உடனே நாடகங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் திருப்பி. நெறையா இங்க இருக்கிற தியேட்டர் குரூப்ஸோட சேர்ந்து வொர்க் பண்ணேன். ஸோ அப்படியே அதுலேருந்து வந்த அடுத்த வளர்ச்சி தான் வந்து சீரியல், சினிமா, வெப் சீரிஸ். அப்பா! நாடகம் ஆரம்பிச்சு, எதிர்நீச்சல், அயலி, பூங்கொடி, இன்னைக்கு இப்ப ரீசென்ட் ரிலீஸ்க்கா மாஸ்க் படம் வர உங்க வந்து திரைப்படம் களை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள பார்க்கும்போது, அப்பா! பொண்ணா இருக்கும்போதே இவ்வளவு சாதிக்கிறாங்களே! ஒருவேள இந்த லேடி வந்து பையனா பொறந்தா என்னப்பா பண்ணிருக்கும் சினிமால? அப்படின்னு எனக்கு அடிக்கடி யோசிச்சிருக்கேன். சாதிக்கிறதுக்கு என்னண்ணே பையன், பொண்ணு. சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா சாதிச்சிட வேண்டியது தான். இதுதான் இதுதான் கடந்து வர பதில். சூப்பர்.